சூழ்நிலையியல் கோட்பாடுகள் அப்படிங்கறத பாடப்பகுதியில அடுத்தபடியா நச்சு சகிப்புத்தன்மைக்கான எடுத்துக்காட்டு என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். அதாவது டாலரன்ஸ் டு டாக்ஸிசிட்டி அப்படிங்கிறது. சோயா, தக்காளி போன்ற தாவரங்கள் கேட்மியத்தை பிரித்தெடுத்து சில சிறப்பு கூட்டு செல்களை சேமிச்சு கேட்மியத்தினுடைய நச்சுத்தன்மை மற்ற செல்களை பாதிக்காம நிர்வகிக்கக்கூடிய தன்மையை பெற்றிருக்குது. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா தாவரங்களால் சீரமைக்கப்படுதல் அப்படின்னு சொல்லக்கூடிய பைட்டோரெமடியேஷன் அப்படின்னா என்னங்கிறத பார்க்கலாம். அதாவது நெல், ஆகாய தாமரை போன்ற தாவரங்கள் கேட்மியத்தை என்ன செய்து தங்களது புரதத்தோட இணைய செய்து சகிப்புத்தன்மையை ஏற்படுத்திக்குது. இந்த தாவரங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா மாசடைந்த மண்ணிலிருந்து கேட்மியத்தை அகற்றவும் பயன்படக்கூடியதா இருக்குது. இந்த மாதிரி செய்யக்கூடிய செய்முறைக்கு என்ன பேரு அப்படின்னா தாவரங்களால் சீரமைக்கப்படுதல், அப்படி இல்லைன்னா பைட்டோ ரெமடியேஷன் பேரு. அடுத்தபடியா பார்க்கக்கூடிய சூழல் காரணி என்ன அப்படின்னா காற்று, அதாவது விண்டுன்னு சொல்லக்கூடிய காற்று. விசையுடன் இயங்கக்கூடிய வளிமண்டலம், அதுதான் வளி காற்று என அழைக்கப்படுகிறது. இது ஒரு முக்கிய சூழல் காரணியா இருக்குது. வளிமண்டல காற்று அப்படின்னு சொல்லும்போது பல வளிகள், துகள்கள் மற்றும் பிற கூறுகளை உள்ளடக்கி இருக்குது. பொதுவாக வளிமண்டலத்தில் காணப்படக்கூடிய அந்த வளிகளின் கலவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பொதுவாக கேள்விப்பட்டிருப்போம். நைட்ரஜன் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 78% அட்மாஸ்பியர்ல இருக்குது. அதே மாதிரி ஆக்சிஜன் 21% இருக்கும். கார்பன் டை ஆக்சைடு 0.03% காணப்படும். இது தவிர ஆர்கான் மற்றும் இதர வாயுக்கள் 0.93% காணப்படுகிறது. நீராவி, வளி மாசுக்கள், தூசி, புகை துகள்கள், நுண்ணுயிரிகள், மகரந்த துகள்கள், வித்துக்கள் போன்றவை காற்றில் காணப்படக்கூடிய இதர கூறுகளாக இருக்கிறது. பொதுவாக காற்றினுடைய வேகத்தை அளவிடக்கூடிய கருவியுடைய பெயர் தெரியும், என்ன அப்படின்னா அனிமோமீட்டர் அப்படிங்கிறது. இதை பேஸ் பண்ணி தான் மகரந்த சேர்க்கையில காற்றினால செயற்படக்கூடிய மகரந்த சேர்க்கைக்கு அனிமோஃபிலி அப்படிங்கிறோம். அடுத்தது பசுமை இல்ல விளைவு அல்லது ஆல்பிடோ விளைவுனா என்ன அப்படிங்கிறத ஒரு உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற ஒரு பகுதியில பார்க்கலாம். இந்த உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற பகுதியில கொடுக்கப்படக்கூடிய தகவல்கள் நன்றாக படிக்க வேண்டியது. ஏன்னா இதிலிருந்து நிறைய வினாக்கள் கேட்கப்படும். இந்த பசுமை இல்ல விளைவு அல்லது ஆல்பிடோ விளைவு அப்படிங்கிறது வளிமண்டலத்தில் அட்மாஸ்பியர்ல வெளியேறக்கூடிய வளிகள் காலநிலை மாற்றத்தை ஏற்படுத்துது, கிளைமேட் சேஞ்சை ஏற்படுத்துது. தொழிற்சாலைகள், மோட்டார் வாகனங்கள், ஃபாரஸ்ட் ஃபயர் சொல்லக்கூடிய காட்டு தீ, கார்பன் டை ஆக்சைடு மற்றும் டிஎம்எஸ் அதாவது டை மெத்தில் சல்பர் ஆகியவற்றிலிருந்து வெளியேறக்கூடிய தூசு ஏரசால்கள், வளிமண்டலத்தில் காணப்படக்கூடிய சிறிய திட அல்லது திரவ துகள்கள், அதுதான் தூசு ஏரசால்கள் அப்படிங்கிறோம், போன்றவை எந்த ஒரு பகுதியிலும் வெப்பநிலை அளவில் பாதிப்பை ஏற்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கக்கூடியதா இருக்குது. அப்ப சிறிய துகள்களை கொண்ட ஏரசால்கள் என்ன செய்யும் அப்படின்னா வளிமண்டலத்தில் நுழையக்கூடிய சூரிய கதிர்வீச்சை பிரதிபலிக்கும். இதுக்கு என்ன பேரு அப்படின்னா ஆல்பிடோ விளைவுன்னு பேரு, இல்லைன்னா பசுமை இல்ல விளைவுன்னு பேரு. எனவே இது என்ன செய்யும், வெப்பநிலை அதாவது குளிர்ச்சி வரம்புகள், ஒளிச்சேர்க்கை மற்றும் சுவாச செல்களை இது என்ன செய்யும், குறைக்கும். கந்தக கலவைகள் மழைநீரை அமிலமாக்கி இது என்ன செய்யுது அப்படின்னா அமில மழைக்கு காரணமாகுது அப்படிங்கிற. இதனால என்ன ஆகும் அப்படின்னா ஓசோன் அழிக்கப்படவும் காரணமா இருக்குது. இதுக்கு தான் என்ன பேரு அப்படின்னா பசுமை இல்ல விளைவு அல்லது ஆல்பிடோ விளைவுன்னு பேரு. இப்ப காற்று அப்படின்னு சொல்றோம். அந்த காற்றுனால என்ன பாதிப்பு வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். காற்று மழைநீர் உருவாக்கக்கூடிய ஒரு முக்கிய காரணியா இருக்குது. இது ஏரிகள் மற்றும் கடல்கள்ல நீர் அலைகளை ஏற்படுத்துவதனால காற்றோட்டத்தை மேம்படுத்துது. இது மட்டும் இல்லாம வலுவான காற்று என்ன செய்யும், மண்ணரிப்பை ஏற்படுத்துது. மண்ணினுடைய வளத்தையும் குறைக்கக்கூடியதா இருக்குது. இது அதே நேரத்தில் நீராவி போக்கின் வேகத்தை இது அதிகரிக்க செய்யுது. காற்று மூலமா மகரந்த சேர்க்கை நடைபெறும் போது இது தாவரங்களுக்கு உதவி செய்யக்கூடியதா இருக்குது. இது மட்டும் இல்லாம கனிகள், விதைகள், வித்துக்கள் இதெல்லாம் பரவுவதற்கு, விதை பரவுவதற்கோ அல்லது கனிகள் பரவுவதற்கோ முக்கிய காரணமா இருக்கக்கூடியதா இருக்குது. வலுவான காற்று என்ன செய்யும், பெரிய மரங்களை வேரோட சாய்ச்சிரும். நிறைய புயல் வரும்போது பார்த்திருக்கோம் இல்லையா, இந்த வலுவான காற்று என்ன செய்யும், எவ்வளவு பெரிய மரமா இருந்தாலும் வேரோட சாய்ச்சிரும். ஒற்றை திசை வீசும் காற்றானது மரங்கள்ல கொடி வடிவ வளர்ச்சியை தூண்டக்கூடியதா இருக்குது. அடுத்ததா நம்ம பார்க்கக்கூடிய சூழல் காரணி தீ, ஃபயர்னு சொல்லக்கூடிய தீ. எரிபொருளுடைய வேதியியல் செயல்முறை காரணமா வெப்பம் மற்றும் ஒளி ஆகியவை வெளியிடுவதால் ஏற்படக்கூடிய வெப்ப உமிழ் காரணிக்கு பேர் தான் தீ அப்படிங்கிறோம். இது பெரும்பாலும் யாரால் உருவாக்கப்படுது அப்படின்னா மனிதர்களால உருவாக்கப்படுது. முதல்ல நெருப்பை நான் கண்டுபிடிச்சோன்னு சொன்னாங்க, சிக்கி முக்கிய கல் உரசினாங்க, தீ உருவாச்சு அப்படிங்கிறோம். சில நேரங்களில் மரத்தின் மேற்பரப்புகளுக்கு இடையே
உராய்வு ஏற்படுவதாலும் இயற்கையாக இது உருவாக்கப்படுவது. என்னது? காட்டு தீ அப்படிங்கிறது. தீ பொதுவாக கீழ்கண்டவாறு பிரிக்கப்படுகிறது. எப்படி அப்படின்னா, கிரவுண்ட் ஃபயர் அப்படின்னு சொல்லக்கூடிய தரை தீ, அடுத்தது சர்ஃபேஸ் ஃபயர் சொல்லக்கூடிய பரப்பு தீ, கிரவுண்ட் ஃபயர் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரீட தீ. இப்ப தரை தீங்கிறது சுடரற்ற நிலையில நிலத்துக்கு அடியில் எரியறதுக்கு பேர் தான் தரை தீ. பரப்பு தீ அப்படின்னா சிறு செடிகள் மற்றும் புதர் செடிகள் எரிக்கிறதுக்கு பேரு பரப்பு தீ. கிரீட தீ அப்படின்னா காடினுடைய மேற்பகுதியில் எரிக்கிறதுக்கு பேரு கிரீட தீன்னு பேரு. இப்ப தீயினால என்ன விளைவுகள் ஏற்படுது அப்படிங்கிறத பார்க்கலாம். தீயானது தாவரங்களுக்கு நேரடியான ஒரு அழிவு காரணியா காணப்படக்கூடியதா இருக்குது. அது மட்டும் இல்லாம எரிகாயம் அல்லது எரிதலால் ஏற்படும் வடுக்கள், ஒட்டுண்ணி பூஞ்சைகள் மற்றும் பூச்சிகள் நுழைவதற்கான பொருத்தமான இடங்களாக திகழக்கூடியதா இருக்குது. ஒளி, மழை, ஊட்டச்சத்து சுழற்சி, மண்ணின் வளம், ஹைட்ரஜன் அயனி செறிவு, மண், தாவரங்கள் மற்றும் விலங்குகள் ஆகியவற்றில் இது மாறுபாடுகளை உண்டாக்குது. அதே மாதிரி எரிந்த பகுதியில் இருக்கக்கூடிய மண்ணில் வளரும் சில வகையான பூஞ்சைகள், அந்த எரிந்த பகுதியிலே சில பூஞ்சைகள் வளருது. அதுக்கு என்ன பேரு அப்படின்னா எரிந்த மண் விரும்பிய, அதாவது பைரோஃபிலஸ்னு பேரு. எடுத்துக்காட்டு பைரோனிமா கன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது. அடுத்ததா பாருங்க, தீ சுட்டிக்காட்டிகள் அப்படின்னா என்ன? அதாவது இண்டிகேட்டர்ஸ் ஆஃப் ஃபயர் அப்படிங்கிறது. டெரிஸ் அது பேரணின்னு சொல்லக்கூடியது. பைரோனிமாங்கிறது பூஞ்சை தாவரங்கள். எரிந்த மற்றும் தீயினால் அழிந்த பகுதியிலே சுட்டும் காட்டிகளாக திகழக்கூடியதா இருக்கு. அதனால இதுக்கு என்ன பேரு? தீ சுட்டிக்காட்டிகள்னு பேரு. அடுத்தது ஃபயர் பிரேக், அதாவது தீ தடுப்பான். இந்த தீ தடுப்பான்னா என்ன? தீயினுடைய வேகத்தை குறைக்கிறதுக்கும் அதே நேரத்தில் தீ முன்னேறாமல் இன்னும் அதிகமாக தடுக்கவும் தாவர பகுதிகளுக்கு இடையே காணப்படக்கூடிய இடைவெளிக்கு பேர் தான் தீ தடுப்பான்னு பேரு. மூணாவதா இருக்கிறது இயற்கை தீ தடுப்பு. அதனால இயற்கை தீ தடுப்புனா இட் இஸ் அ நேச்சுரல் ஃபயர் பிரேக் அப்படிங்கிறாங்க. தாவரங்களுக்கு இடையே காணப்படக்கூடிய ஆறுகள், ஏரிகள், பள்ளத்தாக்குகள் ஆகியவை தீ தடுப்பிற்கு இயற்கையாகவே அமைந்திருக்கக்கூடிய ஒரு தடை. இதைத்தான் இயற்கை தீ தடுப்பு அப்படிங்கிறோம். அடுத்ததா இருக்கக்கூடியது ரைட்டி டோம் அப்படிங்கிறது தாவரங்கள்ல காணப்படக்கூடிய தீக்கு எதிரான உடற்கட்டமைப்பு. அதுக்கு பேர் தான் ரைட்டி டோம்னு பேரு. இது குறுக்கு வளர்ச்சியுடைய முடிவாக தோன்றிய சுபரின் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருளாலான பெரிடம், புரணி, புளோயம் திசுக்களாலான பல அடுக்குகளை கொண்டு காணப்படுகிறது. இப்படி இருக்கக்கூடிய இந்த பண்பு என்ன செய்யும் அப்படின்னா தீ, நீரிழப்பு, பூச்சிகளின் தாக்குதல், நுண்ணுயிர் தொற்று ஆகியவற்றிலிருந்து தாவரங்களுடைய தண்டுகளை பாதுகாக்கக்கூடியதா இருக்குது. அடுத்தபடியா நம்ம பார்க்க போற ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்னா எடாபிக் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மண் காரணிகள். அது ஒரு குறிப்பிட்ட பகுதியில உருவான மண்ணினுடைய இயற்பியல் மற்றும் வேதியியல் கூரமைப்பை பெற்ற ஒரு உயிரற்ற காரணி தான் மண் காரணிங்கிறது. இது எடாபிக் ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறோம். அப்ப இந்த மண்ணை பத்தி படிக்கக்கூடிய பிரிவுக்கு என்ன பேரு அப்படின்னா பெடாலஜி அப்படின்னு பேரு. அடுத்ததான் மண்ணுனா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவா தாவரங்கள் வளர்வதற்கு உகந்த உதிர்வடைந்த பூமியினுடைய மேற்புற அடுக்கத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? மண்ணுன்னு சொல்றோம். இது நீர், காற்று, மண்வாழ் உயிரினங்கள் போன்றவற்றை கொண்ட ஒரு ஒருங்கிணைந்த கூட்டுக்கலவையா காணப்படுது. அடுத்தபடியா இந்த மண் எப்படி உருவாகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். சூழல் மற்றும் காலநிலை செயல்முறையின் அடிப்படையில பாறைகளிலிருந்து படிப்படியா, பாறைகள் தான் உடைஞ்சிருக்குது, படிப்படியா வெவ்வேறு விதங்கள்ல மண் உருவாக்கப்படுது. அது எப்படி உருவாக்கப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மண் உருவாகணும் அப்படின்னா பாறைகள் என்ன செய்யும்? உதிர்வடையணும். அப்ப பாறையில் உதிர்வடைகிறது தான் இதுக்கு முதல் காரணமா இருக்குது. இப்ப அந்த உயிரியல் வழி உதிர்வடைதல் அந்த நிகழ்ச்சிக்கு என்ன பேருன்னா வெதரிங்னு பேரு. இந்த உயிரியல் வழி உதிர்வடைதல் உருவாக மண் உயிரிகளான அது பாக்டீரியம், பூஞ்சை, லைக்கன்கள் மற்றும் தாவரங்களின் மூலம் உருவாக்கப்படும் சில வேதிப்பொருள்கள் இல்லைன்னா அமிலங்கள் இதுக்கு காரணமா இருக்குது. இப்படித்தான் மண் உருவாகுது அப்படிங்கிறாங்க. அடுத்தபடியா மண்ணினுடைய வகைகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். டைப்ஸ் ஆஃப் சாயில். அது மண் உருவாக்க, அதுக்கு என்ன பேருனா மண் உருவாக்கத்துக்கு பேரு பெடாஜெனிசிஸ்னு பேரு. அதை எப்படி பின்வரும் மாதிரி பிரிச்சிருக்கலாம். எப்படி பிரிச்சிருக்கா? வீழ்படி மண், இடம்பெயர்ந்த மண் அப்படின்னு. வீழ்படி மண்ணா ரெசிடியல் சாயில் அப்படிங்களா. இது உதிர்தல் காரணமா பாறை சிதைவுற்று தோன்றிய மண், அதுக்கு பேர் தான் வீழ்படி மண். இடம்பெயர்ந்த மண் அப்படின்னு சொல்றோமா அப்படின்னா என்ன? இது டிரான்ஸ்போர்ட்டர் சாயில். பல்வேறு காரணிகள் மூலமா இடம்பெயர்ந்து உருவான மண்ணுக்கு பேர் தான் இடம்பெயர்ந்த மண் அப்படிங்கிறது. அடுத்ததா மண்ணின் காரணிகள் தாவர கூட்டங்களை பாதிக்குமா? அப்படி பாதிக்கணும், அது எப்படி பாதிக்குது அப்படின்னு பார்க்கலாம். அப்படி பாதிக்கக்கூடிய காரணி என்ன அப்படின்னா முதலாவது இருக்கக்கூடியது மண்ணின் ஈரப்பதம் அல்லது ஈரப்பதம்.
தாவரங்கள் மழை நீர் மற்றும் வளிமண்டல ஈரப்பதத்திலிருந்து நீரை உறிஞ்சக்கூடியதா இருக்குது. அடுத்தபடி அந்த மண்ணின் நீர் எப்படி இருக்குதுன்னா, தாவரங்களின் பரவலை பாதிக்கக்கூடிய மற்ற சூழ்நிலை காரணிகளை விட மண் நீர் அப்படிங்கிறது முக்கியமான காரணியா இருக்குது. அதே நேரத்தில் மழை நீர் அப்படிங்கிறது மண்ணை பொறுத்தமட்டிலும் ஒரு முக்கிய ஆதாரமாகவும் காணப்படக்கூடியதா இருக்குது. அந்த மண் துகளுக்கு இடையில காணப்படக்கூடிய நுண்துளை மற்றும் கோணங்களில் உள்ள நுண்புழை நீர்னு ஒரு நீர் இருக்குது. இந்த நுண்புழை நீர் அப்படிங்கிறது தாவரங்களுக்கு கிடைக்கும் முக்கியமான நீரின் வடிவமாக இருக்கிறது. இதுதான் 1 மார்க் கொஸ்டின்ல கேட்டாலும் கேட்கலாம். அடுத்ததா மண் வினைகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மண் அமில, கார அல்லது நடுநிலைத்தன்மையுடன் காணப்படலாம். மண்ணில் அமிலத்தன்மை இருக்குது, காரத்தன்மை இருக்குது, நடுநிலைத்தன்மையும் காணப்படலாம். இப்போ அந்த மண் கரைசல்ல காணப்படக்கூடிய நைட்ரஜன் மற்றும் ஹைட்ரஜன் அயனி செறிவு, அதாவது ஹைட்ரஜன் அயனி செறிவு எப்படி சொல்றோம்னா pH அப்படிம்போம். இதை பொறுத்து தான் தாவரங்களுக்கு ஊட்டச்சத்து கிடைக்கிறது தீர்மானிக்கப்படுகிறது. அடுத்ததா பயிர் தாவரங்கள் சாகுபடிக்கு மிக சிறந்த ஹைட்ரஜன் அயனி செறிவு மதிப்பு எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா 5.5 இருந்து 6.8 வரைக்கும் இருக்கணும். அதாவது pH 5.5 இருந்து 6.8 வரைக்கும் இருக்கணும். அடுத்தது மண் ஊட்டச்சத்து அப்படின்னு என்னன்னு பார்க்கலாம். தாவர ஊட்டங்களுக்கு தேவையான தனிமங்கள், கரிம ஊட்டப்பொருட்கள் ஆகியவற்றை அயனி வடிவில் அயான்ஸ் ஃபார்ம்ல கிடைக்க செய்யக்கூடிய திறனுக்கு பேர் தான் மண்ணின் வளம் மற்றும் உற்பத்தி திறன் அப்படிங்கிறோம். அடுத்ததான் மண் வெப்பநிலை அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஒரு பகுதியினுடைய மண் வெப்பநிலை அப்படிங்கிறது தாவரங்களுடைய புவியியல் பரவலை தீர்மானிக்கிறதுல ஒரு முக்கிய பங்காற்றக்கூடியதா இருக்குது. குறிப்பா வேர்கள் மூலம் தண்ணீர் மற்றும் திரவ கரைசல் உறிஞ்சதுல குறைவான வெப்பநிலை குறைக்கக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இந்த மண்ணினுடைய அடுக்குகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி மண் வளிமண்டலம் அப்படின்னா என்னங்கிறத பார்க்கலாம். மண் வளிமண்டலம் அப்படின்னு என்ன சொல்றோம் அப்படின்னா, மண் துகள்களுக்கு இடையே காணப்படக்கூடிய இடைவெளி தான் மண் வளிமண்டலத்தை அமைக்கக்கூடியதா இருக்குது. இது ஆக்சிஜன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு ஆகிய வளிகளை கொண்டது. வளின்னு சொல்லக்கூடியது கேஸ். அடுத்தது மண் வாழ் உயிரினங்கள், மண்ணில் காணப்படக்கூடிய பாக்டீரியங்கள், பூஞ்சைகள், பாசிகள், புரோட்டோசோவன்கள், நெமட்டோடுகள், பூச்சிகள், மண்புழு ஆகியவை மண் உயிரினங்கள் அழைக்கப்படுது. அடுத்து மண்ணினுடைய நெடுக்கு வெட்டு விவரம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். என்ன சொன்னா சாயில் ப்ரொஃபைல் அப்படிங்கிறோம். மண் பொதுவாக வெவ்வேறு அடுக்குற்ற மண்டலங்களா காணப்படுது. அதாவது பல்வேறு ஆழத்துல பரவி இருக்குது. இந்த அடுக்குகள் என்ன, அவருடைய இயற்பியல், வேதியியல் மற்றும் உயிரியல் பண்புகளுடைய அடிப்படையில வேறுபடுது. தொடர்ச்சியான ஒன்றின் மீது ஒன்றாக அடுக்கப்பட்ட மண்ணின் பகுதியே மண்ணின் நெடுக்குவெட்டு விவரம் அப்படிங்கிறோம். இந்த மண்ணின் நெடுக்குவெட்டு விவரம் என்ன அப்படிங்கிறத இந்த வரைபட விளக்கத்தின் மூலமாக பார்க்கலாம். இந்த வரைபடத்தில் பாருங்க, மண்ணின் நெடுக்குவெட்டு விவரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த அடுக்குகள் எப்படி பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல பார்த்துருக்குதுன்னா ஓ அடுக்குங்கிறது இது கரிம பகுதி அடுக்கா இருக்குது. இலை மட்கு என்னாகும், புதிய மற்றும் பாதி மக்கிய கரிம பொருட்களை பெற்றதான் இந்த ஓ அடுக்கு அப்படிங்கிறது. முதலாவதா புதிதாக உதிர்ந்த இலைகள், கிளைகள், மலர்கள் மற்றும் கனிகள் ஆகியவற்றை கொண்டது இந்த ஓ அடுக்குங்கிறது. அடுத்து இரண்டாவது இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகளால் மட்கிய தாவரங்கள், விலங்குகள் மற்றும் அவருடைய கழிவுப் பொருட்கள் ஆகியவற்றை கொண்டது. இது சாகுபடி நிலங்களையும் பாலைவனங்களையும் இது இருக்காது, காணப்படாது. அடுத்தது பார்க்கக்கூடிய அடுக்கு என்னது, ஏ அடுக்கு அப்படிங்கிறது. ஏ அடுக்குங்கிறது திரவ பொருட்களை கசிய விடக்கூடிய பகுதியா இருக்குது. இது சொல்ல மேற்பகுதி மண்ணுன்னு சொல்லலாம். அதிக அளவு இலைமக்கு மற்றும் கனிமங்களை உள்ளடக்கியது. இங்க இலைமக்குகள், உயிரினங்கள் மற்றும் கனிம பொருட்கள் கொண்ட மண்ணினுடைய மேற்பட்ட பகுதியை தான் ஏ அடுக்குங்கிறோம். இல்ல கரிம மற்றும் கனிம பொருட்கள் ரெண்டுமே அதிக அளவில் காணப்படும். இது ஒரு கருநிற பகுதியா இருக்குது. அதே போல பெரிய அளவுல கனிம பொருட்களை கொண்டது வெளிரிய பகுதியா இருக்கும். அடுத்து பி அடுக்கு அப்படிங்கிறது திரட்சியான பகுதி. பி அடுக்குங்கிறது ஒரு திரட்சியான பகுதியா இருக்குது. இதன் அடிமண் குறைந்த அளவு இலைமண்க்கு அதிக கனிமங்களை கொண்ட பகுதியா இருக்குது. இரும்பு, அலுமினியம், சிலிக்கா இதெல்லாம் கொண்ட ஒரு கரிம கலவை கொண்ட களிமண் பகுதின்னு சொல்லலாம். அடுத்ததா இருக்கக்கூடியது சி அடுக்கு. இந்த சி அடுக்குங்கிறது பாதி உதிர்வடைந்த அடுக்கு. இது மண்ணுடைய முதன்மை பொருளா இருக்குது. இங்க உயிரினங்கள் காணப்படாத குறைவான கரிம பொருட்களை உள்ளடக்கியது. இதுல என்ன இருக்குன்னா, உதிர்வடைந்த பாறை துண்டுகள், குறைவான அல்லது தாவர விலங்குகள் அற்ற பகுதியாக காணப்படும். அதுதான் சி அடுக்குங்கிறது. கீழே பார்க்கக்கூடிய அடுக்கு ஆறு அடுக்கு. இது கற்பனை அடுக்குன்னு பேரு. இதுதான் தாய் பாறைன்னு சொல்லப்படுகிறது.
இது முதன்மை கற்படுகை. இதன் மீதுதான் நிலநீரானது சேமிக்கப்படுகிறது. இந்த மண்ணின் நெடுக்குவெற்றத்தை பார்க்கும்போது இப்ப நான் மேலிருந்து நான் சொல்லியிருக்கிறேன். நம்ம பார்க்கும்போது எப்படி பார்க்கணும் அப்படின்னா கீழே இருந்து தான் மேலே பார்க்கணும். அதாவது முதலாவது அடுக்கா இருக்குது 6 அடுக்கு கற்படுகை. இதற்கு அடுத்தபடியாக வரக்கூடியது சி அடுக்கு. சி அடுக்குக்கு அடுத்தது பி அடுக்குன்னு சொல்லக்கூடிய திரட்சியான பகுதி. அதற்கு மேலாக இருக்கக்கூடியது ஏ அடுக்கு. இறுதியில மேல் பகுதியில் டாப்ல இருக்கிறதுக்கு பேரு ஓ அடுக்குங்கிறது. இதானது மண்ணினுடைய நெடுக்குவெட்டு தோற்றம் அப்படிங்கிறது. அடுத்து மண் துகளுடைய வகைகள் என்ன அப்படிங்கிறத ஒப்பீட்டு அளவில் பார்க்கலாம். ஒப்பீட்டு அளவில் பார்க்கும்போது 4 வகையா அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. அது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். களிமண் அப்படின்னு சொல்லக்கூடிய கிளேயி சாயில் 0.002 நானோமீட்டருக்கு குறைவா இருக்கும். ஒப்பீட்டளவு அப்படி பார்த்தீங்கன்னா 50% களிமண், 50% வண்டல் மண் இருக்கும். இது குளிர்ந்த கடினமான மண்ணாக காணப்படும். அடுத்ததாக இருக்கக்கூடியது வண்டல் மண். இது வந்து சில்ட் சாயில் அப்படிமா 0.002 முதல் 0.02 நானோமீட்டர் வரைக்கும் இருக்கிறது வண்டல் மண். 90% வண்டல் மண் இருக்கும், 10% மணல் காணப்படும். அடுத்ததாக இருக்குது பசலை மண் அப்படிங்கிறது லோமி சாயில். இதுவும் 0.002 முதல் 2 நானோமீட்டர் வரைக்கும் காணப்படக்கூடிய இருக்கும். இதில் ஒப்பீட்டளவு 70% மண், 30% களிமண் காணப்படும். அல்லது வண்டல் அல்லது இரண்டுமே சேர்ந்து காணப்படலாம். பொதுவாக இந்த 1 மார்க்ல ஏதாவது கேட்கலாம், தோட்டத்து மண் என்று அழைக்கப்படுவது எதுன்னு கேட்டாங்கன்னா பசலை மண். அடுத்ததா மணல் சொல்லக்கூடிய சாண்டி சாயில் நானோமீட்டர் பார்த்தீங்கன்னா 0.2 இருந்து 2 நானோமீட்டர் வரைக்கும் காணப்படும். இது வந்து 85% மணல் மற்றும் 15% களிமண் காணப்படும். இதுக்கு என்னன்னா மென் மணல் அப்படின்னு பேரு. அடுத்ததா சாகுபடிக்கு ஏற்ற மண்ணுன்னு ஒன்று சொன்னோம். அது என்ன அப்படின்னா பசலை மண். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா 70% மணல் இருக்குது, 30% களிமண் காணப்படுது, அல்லது வண்டல் மண் அல்லது ரெண்டுமே கலந்துருக்குது. இதோட முக்கியமான பண்பு என்னன்னா நன்றாக நீரை தேக்கி வைக்கும். அதே மாதிரி மெதுவாக வடிகால் பண்புகளை உறுதி செய்யும். இந்த வகை மண்ணில் மண் துகளுக்கிடையே இடைவெளியுடன் நல்ல காற்றோட்டம் காணப்படும். அப்படி இருக்கிறதுனால தாரங்களுடைய வேர்கள் இடைச்சியும் நன்கு மண்ணில் ஊடுருவி வளர முடியும். அடுத்தபடியா மண்ணினுடைய நீர் தேக்கு திறன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்ணினுடைய நீர் தேக்கு திறன், காற்றோட்டம், ஊட்டச்சத்து பொருள் இதனுடைய அடிப்படையில தாவரங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா கீழ்கண்டவாறு பிரிக்கலாம். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாலோபைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உவர் சதுப்பு நில தாவரங்கள், அதாவது உவர் மண்ணில் வளரக்கூடிய தாவரங்கள். அடுத்தது மணல் பகுதி தாவரங்கள், அதுக்கு என்ன பேரு சாமோபைட்ஸ். மணற்பாங்கான பகுதியில் வாழக்கூடிய தாவரங்களுக்கு பேரு சாமோபைட்ஸ். அதே மாதிரி லித்தோபைட்ஸ் அப்படின்னா பாறையில வாழக்கூடிய தாவரங்கள். அடுத்ததான் காஸ்மோபைட்ஸ் அப்படிங்கிறது பாறையுடைய இடுக்குகள்ல வாழக்கூடியது. அடுத்தது கிரெப்டோபைட்ஸ் அப்படிங்கிறது புவியினுடைய பரப்பில் கீழ் வாழக்கூடியதா இருக்குது. அடுத்தது பனிப்பகுதி வாழ் தாவரங்கள், அது என்ன சொன்னா கிரையோபைட்ஸ் அப்படிங்கிறது பனிப்படலம் மீது வாழக்கூடிய தாவரங்கள். அடுத்தது அமில நில தாவரங்கள், அதுக்கு என்ன பேருன்னா ஆக்சிலோபைட்ஸ் பேரு. இது என்ன செய்யும் அமில மண்ணில் வாழக்கூடியதா இருக்குது. கடைசியா இருக்குது சுண்ண மண் வாழ் தாவரங்கள், அதாவது கால்சிபைட்ஸ். கால்சியம் இருக்கு இல்லையா, கால்சியம் தான் சுண்ணாம்பு அப்படிங்கிறோம். கால்சியம் அதிகமான கார மண்ணில் வாழக்கூடிய தாவரங்கள். அதாவது பொதுவாக மண்ணினுடைய நீர் தேக்கு திறன், காற்றோட்டம், ஊட்டச்சத்து பொருள் அடிப்படையில் தாவரங்களை இந்த மாதிரி பிரிச்சிருக்கிறாங்க. அடுத்தபடியா ஹாலாய்டு அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஹாலாய்டு அப்படின்னா மண்ணில் காணப்படக்கூடிய மொத்த நீருக்கு பேரு ஹாலாய்டுன்னு பேரு. கிறிஸ்டாய்டு அப்படிங்கிறது தாவரங்களுக்கு பயன்படக்கூடிய நீரா இருக்குது. எக்ஹார்டு அப்படிங்கிறது தாவரங்களுக்கு பயன்படாத நீராக காணப்படுகிறது. இந்த மாதிரி 3 பகுதியா பிரிச்சிருக்கிறாங்க.